கவனிப்பவன். எது நடந்தாலும் உங்களுக்குள் உள்ளே மையம் அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மையம் கவனிப்பவனாக இருக்கிறது. உங்கள் உடல் இப்படியும் அப்படியுமாக குதிக்கலாம், கூக்குரலிடலாம். உங்கள் மனம் சுற்றி கொண்டே இருக்கலாம். ஆனால் கவனிப்பவன் இருந்து கொண்டே போகிறான். நீங்கள் கவனித்துக் கொண்டிருப்பதை தொடர்ந்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் கவனிப்பவன் முக்கியமான விஷயம். கவனிப்பவனுக்கு இன்னும் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்கள் உடல் அநேக விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்கள் மனம் அநேக விஷயங்களை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குள் ஆழத்திலிருந்து ஒரு விஷயம் இவைகளெல்லாம் கவனித்துக் கொண்டே போகிறது. இதனுடைய தொடர்பை இழந்து விடாதீர்கள். நீ என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பது உனது உடல் அல்ல என்பதை கற்றுக்கொள்வதுதான் இந்த வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயமாகும். அது வேதனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அந்த அளவுக்கு விடுதலையை உனக்கு கொடுக்கும். அதற்காக கஷ்டம் மறைந்து போவதில்லை, அல்லது அங்கு புற்றுநோயோ அல்லது வேதனையோ இல்லாமல் போய்விடாது. அவை அங்குதான் இருக்கும். ஆனால் நீ உன்னை அவற்றோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ள மாட்டாய். நீ வெறுமனே அவற்றை கவனிப்பவளாக மட்டுமே இருப்பாய். மேலும் உனது சொந்த உடலையே அது வேறு யாரோ ஒருவரின் உடல் என்பது போன்று கவனிக்க முடியுமெனில் நீ அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றினை அடைந்து விட்டாய். உனது வாழ்க்கை வீணாகப் போகவில்லை. நீ அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய். இந்த மனித இனத்திற்கு சாத்தியப்படுகின்ற மிகப்பெரிய பாடம் அது. எனது அணுகுமுறை என்னவென்றால், இந்த தியானம் என்பது ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற மனிதனுக்கும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். எங்களுடைய துயரங்களை நாங்களேதான் உருவாக்கிக் கொள்கிறோம் என்று பல நேரங்களில் நாங்கள் உணர்வதுண்டு. ஆனாலும் நாம் ஏன் அப்படி தொடர்ந்து உருவாக்கிக் கொள்கிறோம்? எப்பொழுது எப்படி நமது துயரத்தை நாமே உருவாக்கிக் கொள்வதை நிறுத்தப் போகிறோம்? முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்றால், நமது துயரங்களை நாமேதான் உருவாக்கிக் கொள்கிறோம் என்று நான் உணர்வதுண்டு என்று நீ சொல்வது உண்மையல்ல. நமது துயரங்களுக்கு நாமேதான் காரணம் என்று ஒருபோதும் நீ உணர்வதில்லை. நீ அப்படி நினைக்கலாம். ஏனெனில் அப்படித்தான் உனக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. யுக யுகமாக குருக்கள் எல்லோரும் உன்னுடைய துயரங்களை நீயேதான் உருவாக்கிக் கொள்கிறாய், அதற்கு வேறு யாரும் காரணமல்ல என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நீ இதை படித்திருக்கிறாய், நீ அதை கேட்டிருக்கிறாய். அவை உன்னுடைய இரத்தத்தில் எலும்பில் கலந்துவிட்டது. அவை உன்னுடைய தன்னுணர்வற்ற மனதை கட்டுப்படுத்தும் கருத்துருக்களாக பதிந்துவிட்டன. ஆகவே நமது துயரங்களுக்கு நாமே காரணம் என்று கிளிப்பிள்ளை போல திருப்பிச் சொல்கிறாய். ஆனால் இது உன்னுடைய உணர்வல்ல, இது உன்னுடைய புரிதல் அல்ல. இது உனக்கு உரைத்திருந்தால் அடுத்த விஷயம் சாத்தியமல்ல. அப்படியிருந்தும் நாம் ஏன் இப்படி தொடர்ந்து உருவாக்கிக் கொள்கிறோம் என்று நீ கேட்க மாட்டாய். நாம் தான் நமது துயரங்களுக்கு காரணம் என்பதை நீ உண்மையிலேயே உணர்ந்திருந்தால், அது உனக்கு உரைத்திருந்தால், அந்த கணமே நீ அதை நிறுத்த முடியும். நீ அதை உருவாக்க விரும்பவில்லை என்றால், நீ அதை மகிழ்ச்சியாக அனுபவிக்கவில்லை என்றால், உன்னை நீயே துன்புறுத்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைபவனில்லை என்றால் நிறுத்திவிட முடியும். துயரங்களை விரும்புகிறாய் என்றால் எல்லாமும் சரிதான். அங்கு கேள்வியே இல்லை. நான் என்னுடைய துன்பத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிறேன் என்றால் அது சரிதான். நீ அதை உருவாக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் நீ, நான் துயரப்படுகிறேன், இதை கடந்து போக விரும்புகிறேன், இதை முழுமையாக நிறுத்த விரும்புகிறேன், மேலும் நான் தான் இதை உருவாக்குகிறேன் என்பது எனக்கு புரிகிறது என்று கூறினால் அது தவறு. நீ அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. உண்மை அறிவு என்பது உனக்கு நிகழ்ந்ததாக இருக்கும். அதை பற்றி விவரம் சேகரித்ததல்ல, படித்ததல்ல, கேள்விப்பட்டதல்ல. அது உன்னுடைய சொந்த அனுபவம். அப்போது அங்கே எந்த கேள்வியும் இல்லை. ஏனெனில் அதன் பின் நீ அதற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. நீ அதற்கு எதிராக போகாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் என்பதல்ல. உன்னால்
அதற்கு எதிராக போக முடியாது. எப்படி முடியும்? சுவர் இருக்கிறதென்று எனக்கு தெரியும் போது அறையை விட்டு வெளியேற முயற்சிக்கும் நான் எப்படி சுவர் வழியாக செல்வேன்? அது சுவர் என்று எனக்கு தெரியும். எனவே கதவு எங்கே என்றுதானே தேடுவேன். குருடன்தான் சுவரின் வழியே வெளியேற முயற்சி செய்வான். எனக்கு கண்கள் இருக்கின்றன. சுவர் எது, கதவு எது என எனக்கு தெரிகிறது. ஆனால் சுவரின் வழியே வெளியேற முயற்சி செய்துவிட்டு கதவு எங்கே இருக்கிறதென்று எனக்கு தெரியும். இது சுவர் என்றும் எனக்கு தெரியும். இருப்பினும் சுவரின் வழியாகவே எப்போதும் வெளியேற முயற்சிப்பதை நான் எங்கனம் நிறுத்துவது எனக் கேட்டால் என்ன பொருள்? நீ நினைக்கிறாய் என்றுதானே பொருள். அதனால்தானே நீ முயற்சிக்கிறாய். இது போன்ற சூழலில் உண்மை அறிவுக்கும் தகவல் அறிவுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தெளிவாக பார்க்கலாம். தகவலை பிடித்து தொங்காதே. மிகச்சிறந்த இடத்திலிருந்து வந்திருந்தால் கூட தகவல்தான். புத்தர் சொன்னால் கூட அது உன்னுடைய சொந்த அனுபவம் அல்ல. அது உனக்கு எந்த வகையிலும் உதவாது. அது உன்னுடைய சொந்த அறிவென்று நீ நினைத்துக் கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த தவறான புரிதல் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வாழ்க்கையையும் வீணடிக்கும். துன்பத்தை உருவாக்காமல் இருக்க என்ன செய்வதென்று கேட்காதே. உன்னுடைய துன்பத்திற்கு நீயே காரணம் என்று உணர்வு. அதுவே அடிப்படை. அடுத்த முறை நீ துன்பப்படும் சந்தர்ப்பம் வரும்போது அதற்கு நீதான் காரணமா என கண்டுபிடிப்பதை நினைவில் கொள். நீதான் காரணம் என்பதை கண்டுபிடித்து விட்டால் துன்பம் மறைந்துவிடும். அது போன்ற துன்பம் இனி வரவே வராது. அதற்கு வாய்ப்பில்லாது போய்விடும். ஆனால் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே. உன்னால் அது முடியும். அதனால்தான் நான் சொல்கிறேன், நீ துயரப்படும் போது ஆம், என்னுடைய இந்த துயரத்திற்கு நானே காரணம் என்று நீ சொல்வாய். ஆனால் ஆழ் மனதில் வேறு ஒருவர்தான் காரணம் என்பது உனக்கு தெரியும். உன்னுடைய கணவன் உருவாக்கியிருப்பார், உன்னுடைய மனைவி உருவாக்கியிருப்பாள், அல்லது வேறு யாராவது அதற்கு காரணமாக இருப்பார்கள். அவர்களை நீ எதுவும் செய்ய முடியாது. எனவே உன்னை நீயே இப்படி சமாதானப்படுத்திக் கொள்கிறாய். இதற்கு வேறு யாரும் காரணமல்ல. எனக்கு நானே இதை செய்து கொள்கிறேன். மெதுமெதுவாக இதை நான் நிறுத்தி விடுவேன் என்று உன்னை நீயே சமாதானப்படுத்திக் கொள்கிறாய். ஆனால் உண்மை அறிவு உடனடி மாற்றம். அங்கே மெதுமெதுவாக என்பது கிடையாது. நீதான் உருவாக்குகிறாய் என்பது உனக்கு புரிந்தால் அது உடனடியாக நின்றுவிடும். அது திரும்பவும் வராது. அப்படி திரும்ப வந்தால் அந்த புரிதல் இன்னும் ஆழம் வரை செல்லவில்லை என்பதுதான் பொருள். ஆகவே என்ன செய்வது, எப்படி நிறுத்துவது என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆழமாக சென்று இதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டியதுதான் தேவை. மற்றவர்கள் காரணமாக இருந்தால் நீ அதை நிறுத்த முடியாது. ஏனெனில் இந்த உலகத்தை உன்னால் மாற்ற முடியாது. நீ காரணமாக இருந்தால் மட்டுமே அதை நீ நிறுத்த முடியும். இதனால்தான் நான் மதத்தன்மை மட்டும்தான் மனித இனத்தை துயரமற்ற நிலைக்கு அழைத்து செல்லும், வேறு எதுவும் அல்ல என்று கூறுகிறேன். ஏனெனில் ஒவ்வொருவரும் தங்களது துயரத்திற்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று நம்புகிறார்கள். ஆன்மீகம் மட்டுமே துன்பத்திற்கு நீதான் காரணம் என்று சொல்கிறது. ஆகவே ஆன்மீகம் உனது முடிவுக்கு உன்னையே பொறுப்பாளியாக்குகிறது. உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணம் எனும்போது உன்னுடைய ஆனந்தத்திற்கும் நீயே காரணமாக முடியும். பிரபலமான ஜோதிடர் 7 வயது வரை நான் உயிரோடு இருந்தால் அப்புறம் சாதகம் குறிக்கலாம் என குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டார். குடும்பத்தினர் என் சாவை பற்றி கவலையாக இருந்தனர். மரணத்திற்கு காத்திருக்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. மரணம் வந்தால் சுயநினைவுடன் எதிர்கொள்ள அனுபவப்பட இந்த விடுமுறை தேவை என்றேன். ஊருக்கு வெளியில் உள்ள கோயிலுக்கு சென்று யாரும் என்னை தொல்லைப்படுத்தாமல் இருக்கவும், தினமும் ஒரு முறை சாப்பிட குடிக்க கொடுங்கள் என்று பூசாரியிடம் கேட்டு கேண்டேன். அந்த 7 நாளும் என் பங்கிற்கு எவ்வளவோ முயன்றேன். மரணம் வரவே இல்லை. ஆனால் அமைதியும் மௌனமும் குடிகொள்ளும் கவலைகள் உயிரோடு சம்பந்தப்பட்டது. 3வது நாளோ ஒரு பாம்பு கோயிலுக்குள் புகுந்தது. எனக்கு பயம் இல்லை, வினோதமான உணர்வு தோன்றியது. மரணம் வந்து கொண்டிருக்கிறது.
பாம்பின் மூலமாக நான் ஏன் பயப்பட வேண்டும்? காத்திரு என நினைத்து கியாண்டேன். அந்த பாம்பு என் மேல் ஏறி அந்த பக்கம் சென்று விட்டது. பல பூச்சிகள் மேல் பறந்தன, என் மேல் ஊர்ந்தன. முகத்தில் நசமச்சல் எடுத்தது. அவற்றை எடுத்து வீசிவிடலாம் என நினைத்தேன். அதனால் என்ன பயன்? இப்போதோ பிறகோ சாகப் போகிறவன். நான் அவை விருப்பம் போல ஊர்ந்து செல்லட்டும் என நினைத்த மாத்திரம் நமைச்சல் உடனடியாக நின்றது. மரணத்தை அங்கீகரித்து விட்டால் அது பற்றிய விழிப்புணர்வை அடைந்து விடலாம்.